Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா GOAT the greatest of the all time. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். The greatest of the all time 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல. இந்த மூவில தளபதி விஜய், ஸ்னேகா, டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்டார் கேஸ்டிங்கே கொட்டி திணிச்சு வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சாட் டீம்ல இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட தாய்லாந்து கிளம்பி போய் ஒரு மிஷனை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. போன இடத்துல தன்னோட பையனையுமே இழந்துடுறாரு. சேட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சண்டை போட்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காது. பல வருஷம் கழிச்சு ரஷ்யால அவரோட பையனை திரும்ப கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட சாட் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஒருத்தங்களா மர்மமான முறையில இறந்துகிட்டு வராங்க. அவங்கள யாரு கொலை பண்றது, பையன் எப்படி திரும்ப கிடைச்சான், அட் தி சேம் டைம் நம்ம கதையோட ஹீரோவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கக்கூடிய வில்லனுக்கும் இவருக்கும் என்ன பஞ்சாயத்துங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவியை வீப்பை அள்ளி தெளிச்சு பிரசென்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மாசான தரமான சம்பவத்தை மூவில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு வச்சு பக்காவா பேக் பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்றேன். இந்த மூவில நடிச்சவனோட உமன் சூப்பரா சாலிடா இம்பாக்ட்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. அதை தாண்டி ஒன் மேன் ஷோவா தளபதி கலக்கி இருக்காரு. எங்கர் வெர்ஷன்ல இளைய தளபதியா வந்து உங்க மனசை அள்ளி தெளிக்கிறத தாண்டி அவரோட விண்டேஜ் வில்லனிசம் எல்லாத்தையும் இதுல போட்டு திணிச்சு வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஃபன் ஃபெஜ்டா ஃபன்னியா அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பில்டிங் சீன்ல சர்க்காசம் பண்ண முடியும், கலாய்ச்சி லொல்லு பண்ண முடியுங்கிறத இந்த அளவுக்கு விபி எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு சிம்பிளான கமர்ஷியல் மாஸ் மசாலா டிராமா ஸ்டோரி தான் எடுத்து திரும்ப உருட்டி இருந்தாலும் ஹாலிவுட் மூவி லெவலுக்கு டீகோடிங் பிளான்னா டைம் டிராவலோ இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் சப்ஜெக்டோ குளோனிங்கோ எதையுமே இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம சாதாரண அப்பா பையனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை அதை எப்படி எல்லாம் காட்ட முடியுங்கிறத இந்த 2K கிட்ஸ் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி காட்டியிருந்தாரு. ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் டீசென்ட் வச்சா பக்காவான ஆக்ஷன் ஃபேமிலி டிராமாவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேசியா ஸ்கிரீன் பிளே பண்ணி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாத்தையும் எப்படி நம்ம கதையோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு, கிளைமேக்ஸ்ல வில்லனை பிடிச்சாரா, பாம்பு வெடிக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறாங்கிற டெம்ப்ளேட்டட் டிராமா ஸ்டைல தான் சில விஷயம் இருந்துச்சு. என்ட்ரோல் பிளாக் அல்டிமேட் ட்விஸ்டா இருந்துச்சுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கிளைமேக்ஸ்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக தரமான சம்பவத்தை நிறைய தலதோனியோட மிக்ஸ் பண்ணி என்ட்ரியில கூட நிறைய சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்டை ஒளிச்சு வச்சிருக்காங்க. யுவன் அவரோட சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கூலியமா உங்களை பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லி யூடியூப்ல ரிலீஸ் ஆன வெர்ஷனை தாண்டி தியேட்டருக்காக புது வெர்ஷன்ஸ் போட்டு பயங்கரமா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. ஒரு சீன்லயும் ஒரு ஃப்ரேம்லயுமே மட்ட சாங் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸ்பாட் சாங் தேவையில்லையோன்னு இந்த மூவில நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி பிளேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சாங்ஸ் மூவில பயங்கரமான ஒரு லாகி ஸ்லோனஸையுமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. மூவியோட டியூரேஷன் அதுதான் ஜப்பாவும் இழுத்து பிடிச்சிருக்கு. ஓப்பனிங்லேயே கேப்டனோட கேமியோவை காட்டி அலற விட்டுருப்பாங்க. தரமான ஹைலைட் மூமெண்ட்ஸ் நிறைய இடத்துல திணிச்சு வச்சிருந்தாங்க. கிளைமேக்ஸ்ல எஸ்கேவை காட்டி ஒரு டைலாக பேசி கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்றதாகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தாண்டி நிறைய மூவி ரெஃபரன்ஸ் சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், டைலாக்ஸ்ன்னு சொல்லி சீன் டு சீன் இஷ்டத்துக்கு ஃபேன் பையா விபி இந்த மூவிலையும் சம்பவம் பண்ண ட்ரை பண்ணிருக்காருங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா ஃபன் எமோஷன் எல்லாத்தையுமே கலந்து கட்டி கொடுத்துருக்க கூட கமர்ஷியல் மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லைன்னு கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரான வெர்ஷன்ல எண்ட் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் நீங்களுமே யோசிப்பீங்க. ஃபேமிலி டிராமா போர்ஷன்ஸை ரொம்ப ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. ஓவரா எமோஷன்ஸ் திணிக்க ட்ரை பண்ணிருப்பாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதை மட்டும் இந்த செகண்ட் ஹாஃப் ஓவர் கம்பெனி வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட் அண்ட் சஜஷனா மட்டும்தான் இருக்கு. அண்ட் என் கிரெடிட்ல பார்ட் 2 லீட் கொடுக்குற மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் குளோனிங் கிரியேட் பண்ற மாதிரி நிறைய விஷயத்தை விபி ரெஃபரன்ஸா விட்டுட்டு போயிருக்காரு. அண்ட் படம் ரொம்பவுமே லீனியரா தான் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே நான் லீனியர்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும் அங்கங்க வந்துட்டு போனாலும் மோகனோட வில்லத்தனம் மட்டும் பெருசா எடுபடலன்னு கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. அதை மட்டும் இன்னும் ப்ராப்பராகவும் பெட்டராகவும் போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருந்திருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம போனீங்கன்னா வாவ் ஃபேக்டரோட கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு நல்ல ஃபேமிலி கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் மசாலா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். GOAT தி கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஆல் டைம் மூவிக்கு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.